இந்த ஃபேஷியல் டிஷ்யூ தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக இது ஃபேஷியல் டிஷ்யூ இல்லை, சும்மா அந்த வெட் டிஷ்யூ இருக்குல்ல, அது வந்து இது ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்காக உள்ளது. அது கோகோனட் எக்ஸ்ட்ராக்ட் உள்ளது. இது வந்து செப்கோரா கடையில் தான் நான் வாங்கினேன். அங்கே மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. ஏன்னா அவன் போடுற வெட் டிஷ்யூ, ஒரு கடைக்காரங்க வெட் டிஷ்யூ போடுவாங்கள்ல, ஒரு பிராண்டு போடுவாங்கள்ல, அது மாதிரி இவன் போடுற வெட் டிஷ்யூ இது ஆக்சுவலாக வந்து ஆஃபரில் இருந்தது. 2 வாங்கினா இன்னும் 2 ஃப்ரீயாக என்னவோ வந்து போட்டிருந்தான். ஆக்சுவலாக அது எக்ஸ்பைரி ஆகிறதுனாலலாம் கிடையாது. இது எப்படி வந்து சீல் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அந்த ஸ்டிக்கரும் ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க, அதுக்கு மேலேயும் ஒரு குட்டி ரவுண்டாக ஒட்டியிருக்காங்க. அந்த ரவுண்டை தான் நான் இப்போ கிழிச்சிட்ருக்கேன். அந்த ரவுண்டை எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து பீல் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ தான் வந்து நிறையா மாய்ஸ்சரைசர் வந்து அதில் இருக்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அதனால ரொம்ப ஈஸியாக எவாப்ரேட் ஆகாமல். அதே மாதிரி இப்போ வரைக்கும் அது ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே ஈரப்பசமாக பிசு பிசுன்னு இருக்கும். ஏன்னா தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு ஒரு ஆயிலி தானே. ஸோ இது சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு இது ஒன்று மட்டும்தான் இருக்கே அங்கே, அந்த வெட் டிஷ்யூ. அது அவன் பிராண்டிலே நிறைய வெட் டிஷ்யூ வச்சுருக்காங்க. ஒரு இது நல்ல லெமன் எக்ஸ்ட்ராக்டு, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, அதாவது ஸ்கின்னில் உள்ளது எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்து கொண்டு வர அளவுக்கு அந்தளவுக்கு வச்சுருக்கானுங்க. நிறையா இன்னும் நான் பார்க்கல, நான் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்களேன். இது வந்து கோகோனட், எப்பயுமே நான் வந்து கோகோனட் தான் வாங்குவேன். ஏன்னா அதுதான் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ரொம்ப ஒன்றும் பண்ணாது. மற்றதெல்லாம் வந்து எரிய ஆரம்பிச்சிடும், இது மட்டும் எரிய ஆரம்பிக்காது. இதை ஃபுல்லாகவே நான் இழுக்கிறேன்னு சொல்லி அதை ஃபுல்லாகவே உரிச்சிட்டேன் பாருங்களேன். உரிச்சிட்டு திருப்பி ஓட்டினாலும் அது ஸ்டிக்கு வந்து பயங்கர கம்மு, அப்படியே ஸ்டிக்கி ஆகிக்குது. இதே வேறு வெட் டிஷ்யூஸ்லாம் அந்தளவுக்கு ஸ்டிக்கி ஆகாது. முதல்ல வந்து கோத்ரேஜில் பேபி வைப்ஸ்லாம் யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன் வெட் டிஷ்யூக்கு. சும்மா வந்து இந்த வெளில போயிட்டு வந்தால் வெறும் மண் அதுக்காக தான் யூஸ் பண்ணுவேன். வெளியில் இருக்கும் போது ரொம்ப பிசு பிசுன்னு இருந்ததுன்னா எப்போவாது வெட் டிஷ்யூ எடுப்பேன். இது எவ்வளோ ஈரப்பதமாக அந்த பபிள்ஸ்லாம் தெரியுது பாருங்களேன் உங்களுக்கு. நல்ல செம்ம ஈரப்பதமாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நம்ம தொடச்சி எடுத்தோன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கும், பிசு இல்லாமல் இருக்காது. ஏன்னா இது தேங்காய் எண்ணெயில் தயார் பண்ணுறதுனால. இதை எடுக்கும் போதே பாருங்களேன், அப்படியே வெறும் தண்ணியாக அதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ பம்பிள்ஸ் இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல, நான் வெளியவே வச்சு காய வச்சு ட்ரை ஆக்கி இது பண்ணிட்டேன். இப்போல்லாம் நான் வந்து இந்த 4 டிஷ்யூ இருந்ததா, அதில் இப்போ 1 தான் இருக்குது. 4 வெட் வைப்ஸில் வந்து நான் ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு மூடி பத்திரமா வச்சுருந்தேன்.